பாஸ் ஆயிட்டா. ஆனா 11th 12th இங்க தானே படிக்க வரணும். வரட்டும், இன்னும் 2 வருஷம் அவ இந்த ஸ்கூல்ல எப்படி படிக்கிறான்னு நான் பாக்குறேன். நாம குடுக்கற குடைச்சல் தாங்க முடியாம அவ படிப்பே வேண்டான்னு ஓடணும். Hi, Chalams. Yo, Mama. Ajak. என்ன மாமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? கெட்டப்பெல்லாம் பார்த்தா தெரியல. நானும் ஸ்கூல்ல படிக்க போறேன். ஏன் நான்லாம் படிக்க கூடாதா? நானும் படிச்சு இந்த காரைக்குடிக்க கல 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 கலெக்டர் ஆகலான்னு பாக்குறேன் மாப்ள. நீ என்ன நினைக்கிற? நீ யோசனை பண்ணிக்கிட்டே இரு, நான் பார்க்க வேண்டியவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்தோஜி. என்ன எல்லாரும் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கத பார்த்தா அமுதா பிள்ளை எப்ப படிக்க வருவா, அவளை பாடா படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. ரைட்? நீங்க அப்படி கொடூரமான வில்லனா ஆயிரக்கூடாங்கிற காத்த அமுதா இங்க படிக்க வரல. அதாவது படிக்க இந்த ஸ்கூலுக்கு வரல. அவ ஏற்கனவே வேற ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா கண்ணே. மறுபடியும் ஷாக்கா? அந்த சந்தோஷமான நியூஸ உங்ககிட்ட சொல்லி ஸ்வீட் கொடுத்து கொண்டாட வந்திருக்கேன். சாப்பிடுங்க. வேண்டாங்களா? நீங்க சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, ஹாப்பியா சாப்பிடுங்க. என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கன்னு பாத்தீங்களா? சும்மா யோ மாமா. ஏமிடா மாமா, அமுதா இங்க படிக்க வரலனா வேற எந்த ஸ்கூலுக்கு படிக்க போயிருக்கா? அவ எந்த ஸ்கூல்ல படிச்சா உங்களுக்கு என்ன மாப்ள? அவ படிக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கலையே. அதுவும் இல்லாம உங்ககிட்ட எல்லாம் படிச்சு அவ பாஸ் ஆக முடியுமா? அதான் அவ நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்ந்துட்டா. என்ன நக்கலா? அதான் நான் எங்கன்னு கேக்குறேன்ல. அதுவா நான் சொல்ல மாட்டேனே, சொல்ல மாட்டேன். அமுதா எங்க படிக்கிறான்னு சொல்லவே மாட்டேன். பாய். நாட்டி பாய். குந்தேந்து துஷாரஹார தவளா யா சுப்ரவஸ்த்ரா. இந்த முறையும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் அமுதா தான். ஆமா, நீ படிச்சு என்ன ஆக போற? சார், நான் டீச்சர் ஆக போறேன். வெரி குட். சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாட்யாபஹா. எப்படி இருக்க? உன்னைய பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. நான் வாத்தியார் மாப்பிள்ள தான் வேணும்னு வேண்டுனேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியா என் புருஷனும் வாத்தியாரா இருக்காக. இப்போ நான் படிக்கணும்னு வந்திருக்கேன்.
படிச்சவக வேணும்னு நினைச்ச எனக்கு நான் படிக்கணுங்கிற எண்ணம் வராம போச்சு பாத்தியா. அதனால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். இப்பதான் நானும் படிக்கணும் சாதிக்கணும்னு முத அடி எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாஸ் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கும் வந்திருக்கேன். என்னைக்கும் நீதான் என் கூடவே இருந்து என்னை எப்பவும் போல வழி நடத்தணும் புள்ளியாரப்பா. இப்போ இது எனக்கு ஒரு புது உலகம். இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் என்ன நடக்கும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இது பாரு, நீ என் கூட இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நான் தைரியமா இருக்கேன். நீ மட்டும் சாட்ட மாட்டினா கண்டிப்பா அடிவாங்க. போமா எங்க போலாங்கற? மாட்ட மாட்டேன்டா. அடி வாங்குறது உறுதி. இருக்கலடா. யாருடா அந்த பழம்? இல்லடா, புதுசா இருக்கு. ஆளை பார்த்தா எல்லா கிளாஸ்லயும் ஃபெயில் ஆகி படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. அடிச்சான்டா. போவா. இருடா, வாடா. மாப்ள, அது யார் எந்த கிளாஸ்னு அப்புறமா கண்டுபிடிச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம்டா. முதல்ல கிளாஸுக்கு போவோமா? வாடா வாடா. பாத்தியாடி? இந்த வயசுல படிக்க வந்திருக்காங்க பாரு. இவங்க எல்லாம் இப்ப வந்து படிச்சு என்ன ஆக போகுது? கவிதா பாத்தியாடி? ஆமாடி, நம்பவே முடியல. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ இப்ப படிக்க வந்திருக்காங்க. தெரியலடா. ஏய் கருப்பு, அடுத்து என்ன பீரியட்ரா? பாப்போம் யார் வராங்கன்னு. பாப்போம். ஏய் தரேன் அங்க போறா. இந்த பொண்ணு நம்ம கிளாஸ் தானடா? இருக்கட்டும். Good morning, madam. ஏண்டா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அம்மாவை மேடம்னு கூப்பிடாதன்னு. இது ஸ்கூல். இங்க நீங்க தலைமை ஆசிரியர். அப்படி கூப்பிட்டாதான் சரியா இருக்கும். நீ தேடி வந்து குட் மார்னிங் சொல்றேன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். முதல்ல அது என்னன்னு சொல்லு. நம்ம ஸ்கூல்ல 12th ஒரு பொண்ணு புதுசா ஸ்ட்ரெயிட்டா 12th வந்து சேர்ந்திருக்காங்க. இத பாரு ரகு, பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு படிக்க வந்திருக்காளா. அவளை ஸ்பெஷல் பர்மிஷன்ல நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. அதை மறுக்க முடியுமா?
அதனால அந்த பொண்ணு படிக்கட்டுமேன்னு சீட்டு கொடுத்தேன். ஆமா, என்ன இம்புட்டு முக்கியமா அத வந்து கேக்குற? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா? நான் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு உங்ககிட்ட சொன்னேன். நீ கூட அவ அப்பிச்சு காணாடு காத்தான் சிதம்பரம் கிட்ட பொண்ணு கேட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அமுதா. ஆமா, அந்த அமுதா தான் இப்ப இங்க படிக்க வந்திருக்கா. ஞாபகம் இருக்குல்ல? எப்படி மறக்க முடியும் அந்த நாளை? என் பையன் கேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்த இந்த அம்மா முத தடவையா அவன் ஆசைப்பட்டு கேட்ட அந்த பொண்ணை வாங்கி கொடுக்க முடியாம தோத்த நாள்டா அது. அன்னைக்கு அவன் அப்ப உன்னை ஒழுக்கம் இல்லாதவன் சொல்லி என்னை அவமானப்படுத்தி வெளியில அனுப்புறத என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லு? அந்த பொண்ணு இப்ப இங்க படிக்க வந்திருக்கா. அப்புறம் என்ன, உனக்கு வசதியா தானே போச்சு. நம்ம ஸ்கூல்ல, அதுவும் நீ பாடம் எடுக்கிற வகுப்புல உனக்கு பிடிச்ச பொண்ணு. இந்த மாதிரி வாய்ப்பு வேற யாருக்கிட்ட அமையும்? இந்த பாரு, வெளியில வச்சு அவகிட்ட எந்த வம்பும் பண்ணிடாத, பிரச்சனை வரும். அவளை இங்கேயே வச்சு பழி வாங்க. 3ஆம் கிளாஸ் படிச்சவ இப்ப படிக்கணும்னு ஸ்கூலுக்கு வந்திருக்கா. கண்டிப்பா ஏதோ முக்கியமான காரணமா தான் இருக்கும். நம்மள அவமானப்படுத்தி உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னவள நீ படிக்க விடாம பண்ணு. அவ எந்த லட்சியத்துக்காக இம்புட்டு வயசானதுக்கு அப்புறமும் இங்க படிக்க வந்திருக்கான்னா அந்த லட்சியம் நிறைவேற விடாம பண்ணு. நான் ஆசைப்பட்டவன் எனக்கு கிடைக்கலன்னா வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இருக்கவும் விட மாட்டேன். சிக்க வேண்டிய இடத்துல தான் சிக்கி இருக்கா. அவளுக்கு எப்படி பாடம் எடுக்கணுமோ அப்படி எடுக்கிறேன். புக்கெல்லாம் புதுசாகுதுல? ஏ தருணு, கேட்கவே மாட்டியாடா? வந்துட்டாரா? குட் மார்னிங் சார். உட்காருங்க. இன்னைக்கு டைரக்டா +2 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் யாரு? பேர் என்ன? அமுதா. ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கியா? உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்க. வயசு என்ன? 25. இதான் +2 படிக்கிற வயசா? சின்ன வயசுல வீட்டு சூழல்னால என்னால படிக்க முடியல சார். சரி, முடியல. அப்புறம் எதுக்கு திரும்ப படிக்க வந்திருக்க? அதான் உனக்கு கல்யாண வயசாயிடுச்சுல, வீட்டுல சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்த வேண்டியதானே? இல்ல சார், இப்ப நான் படிக்கணும். இப்ப நான் படிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். நானே பல தடைகளை கடந்துதான் இன்னைக்கு முதல் நாளா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வந்துட்டல்ல, இங்க வந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சியா? இனிமே தாண்டி உனக்கு பிரச்சனையே ஆரம்பம். சரி, அதுக்கு நீ கரஸ்ல படிக்கலாம்ல? இப்படி சின்ன பசங்க நடுவில் உட்காந்து படிச்சா அது நல்லா இருக்கும். உன் கூட படிக்கிற பசங்கள்லாம் உன்னை விட ரொம்ப சின்ன பசங்க. அவங்க உன் வயசுக்கு ஏற்ற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. நீ தான் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். உன் வயசுக்கு மீறி நடந்துக்க கூடாது, சரியா? ரெக்கமெண்டேஷன்ல நீ ஈஸியா படிக்க வந்திருக்கலாம். ஆனா அம்புட்டு ஈஸியா நீ என் கிளாஸ்ல படிச்சிட முடியாது. எனக்கு படிப்பை விட ஒழுக்கம், பஞ்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் தவறுனாலும் நீ படிக்கிறது கஷ்டமாயிடும். நீ வேற இத்தனை வருஷம் கழிச்சு படிக்க வந்திருக்க. வீட்டில் அந்த வேலை சொன்னாங்க, இந்த வேலை சொன்னாங்கன்னு ஸ்கூலுக்கு லேட்டா வந்த. அப்புறம் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டாலும், கிளாஸ் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு எந்த ஒரு டெஸ்ட்டையும் எழுதாம விட்டாலும் அம்பிட்டு தான் பார்த்துக்க. தகுதியே இல்லாத உனக்கெல்லாம் பாடம் எடுக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதனால ஒழுக்கமா ஸ்கூலுக்கு வந்து ஒழுங்கா படிக்கணும். இல்ல ஈஸியை கொடுத்து வெளியில அனுப்பி வச்சிரு. என்னடா முதல் நாளே பயமுத்துற மாதிரி இப்படி கராரா பேசுறாருன்னு நினைக்காத. முதல்ல இதெல்லாம் நீ மண்டையில ஏத்திக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். அப்படி எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டேன் சார்.
படிப்பு எம்புட்டு முக்கியம்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வயசுலயும் படிக்க வந்திருக்கேன். நான் கண்டிப்பா லீவ் போடாம சரியா நடந்துப்பேன் சார். இருந்துட்டா உனக்கு நல்லது. உட்கார். நோட்ஸ் எல்லாரும் ஒழுங்கா எடுத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்டா சரியா பதில் சொல்லணும். ரைட்? ஏன்டா இப்படி? தருணு அங்க போறா. சாரி சாரி சாரி, நம்மளோட வயசுல பெரியவங்க, மரியாதை கொடுக்கணும்டா. இப்போ உங்களை எப்படி கூப்பிடுறது? நாங்கள் பசங்களுக்குள்ள வாடா போடம் கூப்பிடுவோம், பொண்ணுங்கள வாடி போடியும் கூப்பிடுவோம். என்னடா ஈசிட்? அம்மா உங்க பேர் என்ன சொன்னீங்க? டேய் அமுதாடா. டேய் தினேஷ், பாடம் கவனிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கடா. அமுதா, அமுதா அக்கா. சே, நம்ம கூட படிக்கிற புள்ளைய அக்கான்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுடா. அதுக்காக நீ எங்களோட பெரியவங்களாம் நினைக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். we are all students. ஓகே? நாங்க ஒரு மாதிரி கலாச்சிட்டு கலகலப்பா தான் இருப்போம். எங்க கேங்குள்ள செட் ஆனாதான் உங்களுக்கு நல்லது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ மச்சான், இப்பதான் வந்திருக்காங்க, போக போக புரிஞ்சுப்பாங்கடா. முத நாளே ஓவரா பயமுத்தாதீங்கடா. ஷிட், பெல்லு கனெக்ஷனை முதல்ல அறுத்துடணும்டா. விட்றா, நம்ம கிளாஸ் தானே, எங்க போயிட போறா, பாத்துக்கலாம் வாங்கடா. நீ எந்த ஸ்கூல்ல படிக்க சேர்ந்திருக்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? என்ன நீயும் இப்படி சொல்ற? மாமா கிட்ட கேட்டா அவரை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னு சொன்னாரு. ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? நீ பண்றதெல்லாம் சரி நினைச்சிட்டு இருக்கியா? சொல்ல அமுதா, சரி நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கோவமா பேசுறது, அதிகாரமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன பேசணுமோ அத தன்மையா அமைதியா பேசுங்க. நீ எங்க படிக்கிறன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு புருஷனுக்கு தெரியாம இருந்தா எப்படி? ஓ, சாருக்கு இப்பதான் நான் உங்க பொண்டாட்டி, நீங்க என் புருஷங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? அவ படிக்க போட்டோன்னு சொல்ல தெரியல, ஆனா
அவ படிக்க போற இடம் மட்டும் தெரியணும் இல்ல? நீ இன்னும் பழசையே பேசிட்டு இருக்காத. அதுல நடந்த பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும். இப்போ நடக்கிற கதையை மட்டும் பேசு. நீ எங்க படிக்கிறேன்னு சொல்லுவியா மாட்டியா? சொல்ல முடியாது. இங்க பாரு அமுதா, என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத. மரியாதையா சொல்லிரு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் என்னடா, எதுக்கு என் மகளை பிடிச்சி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு தெரியுறீங்களா? அவ எங்க படிக்கிறா நீயும் சொல்ல மாட்ற, அவளும் சொல்ல மாட்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அது அங்கேயும் கேக்குதைய. இப்ப என்ன, நான் எங்க படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படித்தானே? சொல்ல முடியாது. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு யாரோட உதவியும் வேணாம். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எந்த உதவியும் நீங்க பண்ணல. பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துக்கிறேன்.